இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே அவங்கள கேட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குற மேட்ச் அதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆள்றவங்க யார் அப்படிங்கிறதையுமே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கான பிடிச்ச ஒரு ஷோ ஒன்று டிவியில் இருக்கும், அதையுமே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இன்னமும் சொல்லப்போனால் உங்களுக்கு பிடிச்ச ஷர்ட்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் சாப்பிட்ற சாக்லேட் வரைக்குமே அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இன்னமும் சொல்லப்போனால் உலகத்தையே ஒரு 13 குடும்பங்கள் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம். திஸ் இஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் இரும்புரை. இந்த உலகம் இன்றைக்குமே ரொம்ப பரபரப்பாகவே இயங்கிட்டு இருக்குது. இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு மேட்சையும் பார்க்கலாம், நம்ம அவ்வளோ சூப்பராக கொண்டாடிட்டு இருப்போம். சொல்லப்போனால் அந்த ஒரு ஐபிஎல் மேட்ச்சில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பமான, நம்ம உதாரணமாக சிஎஸ்கே ஜெயிச்சுது அப்படின்னா நம்ம சென்னையில் இருக்க எல்லாருக்குமே, தமிழ்நாட்டுக்காரவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அவங்க ரொம்ப நம்மளை நல்லாவே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் என்றைக்காவது நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமா, ஒரு விஷயம் நடக்கிறப்ப இன்னொரு விஷயம் மறைக்கப்படுது, இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சிகள் தான் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லிகிட்டு இருப்போம். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் கட்சிகள் கிடையாது. இந்த உலகத்திலேயே ஒரு 12 குடும்பங்கள் இருக்குது, அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க அப்படிங்கிறத முக்கியமாக எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் நாம் இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். யார் அந்த 13 குடும்பங்கள்? அவங்க தான் இலுமினாட்டிஸ். இலுமினாட்டிஸுங்கிறவங்க யார்? வாங்க விரிவாக பார்க்கலாம். இலுமினாட்டிஸோட முக்கியமான நோக்கமாக எதை சொல்கிறாங்க அப்படின்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர், அதாவது ஒரு புதிய உலகத்தை உருவாக்கணும், எதோச்சிக்கார அமைப்பை உருவாக்குறது தான் இலுமினாட்டிஸோட நோக்கம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய வணிகத்திலேருந்து ஆரம்பித்து, மீடியாலேருந்து ஆரம்பித்து, அரசியல்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே கையில் எடுக்கிறது இலுமினாட்டிஸ் தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்தா 1960களில் தான் ரொம்பவுமே இந்த இலுமினாட்டிஸ் கான்செப்டே பரவலாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது பிரின்சிபியா டிஸ்கார்டியா அப்படிங்கிற ஒரு புத்தகம் 1960 வெளியாகி இருக்கு. அதாவது இந்த புத்தகத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரே மதம், ஒரே கோட்பாடுகள், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சரியான சர்வீகித அளவில் ஒரு கொள்கையை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபியா டிஸ்கார்டியா அப்படிங்கிற இந்த புத்தகம் சொல்லுது. ஸோ அதன்படி இந்த புத்தகம் ஒரு 3 பேர்கிட்ட கிடைக்குது. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, பிராம்வெல், வில்சன், அப்புறம் கெர்ரி தான்ஸு, இந்த 3 பேர்கிட்ட இந்த புத்தகம் கிடைக்குது. அதுக்கப்புறமா இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அப்போது 1960 காலகட்டத்தை மக்கள்கிட்ட ஒரு போக்கு ஒன்று பரவலாக இருந்துச்சு. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் அவங்க இருந்த காலகட்டத்தில் அவங்க பகுதிகளில் இருந்திருக்காங்க. இதுக்காக அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. அதுக்காக அவங்க கையில் எடுத்த ஒரு விஷயந்தான் இலுமினாட்டிஸ் அப்படிங்கிறது. அதை எப்படியெல்லாம் அவங்க செயல்படுத்தினாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். இதில் பிளேபாய் பத்திரிகை அப்படிங்கிறதுல வில்சன்கிறவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். அந்த சமயத்தில் இவரே என்ன செய்கிறார் அப்படின்னா, இலுமினாட்டி பற்றிய கேள்விகளை இந்த டீமே உட்காந்து போடுறாங்க. அதாவது இலுமினாட்டிஸ்னால் யார், அவங்க தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, இப்போ 1960 காலகட்டத்தில் ரொம்பவுமே வன்முறை சம்பவங்கள் அதிகமாகிட்டு அதிகாரத்துவமும் ரொம்ப அதிகமாக இருக்குது, இதை எல்லாமே பண்ணுறது ஒரு 13 குடும்பங்கள் தான் அப்படின்னு சொல்லி பிரபலமான பிளேபாய் பத்திரிகையில் வில்சனே வேறொரு பேரில் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறாரு. இதற்கு பிளேபாய் பத்திரிகையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதிர்வினை ஆட்டுறாங்க. இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளுக்கும் காரணம் யாருன்னா இலுமினாட்டிஸ் தான். இங்கே நடக்கக்கூடிய எதோச்சிகாரமும் ரொம்ப அதிகமான வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுறதும் இலுமினாட்டிஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய வளங்களையும் உங்களுடைய முக்கியமான உரிமைகளையுமே பறிக்கிறது இலுமினாட்டிஸ் தான். உங்களுக்கே தெரியாமல் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறதும் இலுமினாட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லி பிளேபாய்ங்கிற பத்திரிகை தொடர்ந்து இலுமினாட்டிஸ் சம்மந்தமான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது போக போக பார்த்தா ராபர்ட் ஷியா அவரோடு சேர்ந்து வில்சன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு 3 புத்தகங்களை வெளியிடுறார். அது என்ன அப்படின்னா, அதில் முக்கியமானது இலுமினாட்டி ட்ரிஜெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். இது என்ன செய்யுது அப்படின்னா, இலுமினாட்டி சம்பந்தமான முக்கியமான விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது 18ஆம் நூற்றாண்டில் இலுமினாட்டிஸ் எப்படி உருவானாங்க, அவங்களுக்கான முக்கிய நோக்கம் என்ன அப்படிங்கிற கதைகளை வச்சு இந்த புத்தகம் உருவாக்கப்படுது. இதன் மூலமாக 1960களில் அமெரிக்கா மற்றும் வளர்ந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள், நம்மளை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்களா,
இந்த விஷயம் எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்கு கீழே தான் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு விழிப்படைய வச்சுது. இன்னும் சொல்ல போனால் 1960 காலகட்டத்தில் 70, 80களில் பார்த்தோமேனா எலிமினாட்டிஸ் பற்றின விஷயம் ரொம்ப பரவலாக பேசப்பட்டது. ஒரு பிரபலமான வானொலி நிகழ்ச்சியில் அமெரிக்காவில் இருந்த ஒரு பிரபலமான வானொலி நிலையத்தில் ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து பேசார். என்ன அப்படின்னா, நானும் வந்து எலிமினாட்டிஸில் சேர்ந்த ஒரு ஏஜென்ட் தான், என்னை வந்து ஒரு குறிப்பிட்ட மத வழிபாட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க, நான் வந்து யூதர் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து அப்போது சொல்ல ஆரம்பித்தாங்க. அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கொடுக்குறாங்க. அதாவது எலிமினாட்டிஸ் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை ஒருத்தவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வில்சன் அவர் வந்து பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ இந்த நிலையில தான் 2015 ஒரு கணக்கீடு வந்து எடுக்கிறாங்க யூஎஸில். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்க மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட பாதிக்கு அதிகமானவர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறது எலிமினாட்டிஸ் தானா அப்படின்னு சொல்லி ஒரு சதவீதம் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அதாவது எலிமினாட்டிஸ் தான் வந்து இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 20% பேர் நம்புறதா ஒரு கணக்கீடு வந்து வெளியாகிருக்கு. உண்மையை சொல்ல போனால் இந்த எலிமினாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே எப்போ வந்துச்சு அப்படின்னா, உலகமே வந்து மக்கள் யாருமே 60களோட இருந்த காலகட்டத்தில் ஒரு சில மக்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களாவே ஒரு 3 பேர் சேர்ந்த குழு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, கேள்வி கேட்கணும், மக்களை வந்து கேள்வி கேட்கறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் எலிமினாட்டிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் திரிக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாமே செய்கிறது ஒரு பிரபலமான ஒரு 13 குடும்பங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க திணிச்சது எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, ஜான் கென்னடி கொலை, உலகப்போர், இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருந்தது உண்மையிலேயே எலிமினாட்டிஸ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னமும் சொல்லப்போனால் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருந்தது எது அப்படின்னா, மக்களை வெகுண்டெழ வைக்கணும், ஒரு நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராகவோ வந்து அவங்கள வெகுண்டெழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஆனால் இவங்க பண்ண ஒரு விஷயத்தினால இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா ஒரு உண்மையான செய்தியை கூட மக்கள் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயம் செய்தி வந்தாலுமே அதை ரொம்பவுமே ஆராய ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் இது உண்மை செய்தியாக இருந்தால் கூட, இல்லை இதெல்லாம் நடந்திருக்காதுப்பா, இதை செஞ்சது இவங்களா கூட இருக்கும்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி எலிமினாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடு. இன்னும் சொல்லப்போனால் எந்த அரசாங்கத்துக்கு எதிராக எலிமினாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு கற்பனையாக இவங்க பரப்பி விட்டாங்களோ அந்த அரசாங்கமே சில செயல்களில் எலிமினாட்டிஸ் கூட செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை மாற்றிவிட்டு போகிறதுக்கான நிறைய விஷயமும் இருக்குது. ஒரு 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு 13 குடும்பங்கள் தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னது எல்லாமே பொய்யா அப்படின்னு பார்த்தா ஆமாம் பொய் தான். ஆனால் உண்மையை திரிச்சு வந்த ஒரு பொய் அப்படின்னு சொல்லலாம். எப்படி உண்மையை திரிச்சு வந்த பொய் அப்படின்னு பார்த்தா, இந்த உலகம் முழுக்கவே ஒரு 13 கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் நம்மளை வந்து ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய வல்லரசு நாடாக இந்தியாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு 5% கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் நாம் யார் வரப்போகிறாங்க, நம்ம எந்த ஷோவை பார்க்கணும், எந்த ப்ராடக்டை வாங்கணும் அப்படிங்கிறத முடிவு செய்கிறது கார்ப்பரேட்டுகள் தான். அப்போனா எலிமினாட்டிஸ் தான் கார்ப்பரேட்டா இல்லை கார்ப்பரேட்டு தான் எலிமினாட்டிஸா அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு வரும். உண்மைக்கும் பொய்யுக்குமான இடையில ஒரு கோடு இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த எலிமினாட்டிஸ் அப்படிங்கிறது. அது நமக்கு கிடைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எலிமினாட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து இதில் சொல்ல வந்திருக்காங்க. எலிமினாட்டிஸ் பற்றி சொல்கிறப்போ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது என்னென்னா, அவங்க ஒரு புதிய சகாப்தத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கொரோனா வைரஸ், உலகப்போர், இது எல்லாத்தையுமே உருவாக்குனது எலிமினாட்டிஸ் தான் அப்படிங்கிற கதைகள் வந்தாலும், இது பற்றின நிறைய திரைப்படங்கள் வந்தாலுமே இன்றைக்கி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தீர்மானிக்கிறது கார்ப்பரேட்டுகள் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற ஐபிஎல்லேருந்து ஆரம்பித்து, நம்ம பார்க்குற சீரியல்லேருந்து ஆரம்பித்து, இந்த விளம்பரத்தை தான் போடணும், இந்த விஷயத்தை தான் செய்யணும் அப்படிங்கிறது டிவிகள் தீர்மானித்தாலும், அந்த டிவிகள் யார் கையில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் கார்ப்பரேட்டுகள் தான். ஸோ அதனால் எலிமினாட்டிகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கக்கூடிய வெறும் 5% கார்ப்பரேட்டுகள் தான் யார் ஆள போகிறாங்க, எந்த ஷோவை ஓட்டணும், யார் சூப்பர் ஸ்டாராக வரணும் அப்படிங்கிறத நிறையா தீர்மானிக்கிறது கார்ப்பரேட்டுகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சில ஆய்வு முடிவுகள் சொல்லப்படுகிறது. உண்மையிலே எலிமினாட்டிஸ் இருக்காங்களா இல்லை கார்ப்பரேட் தான் நம்மளை தீர்மானிக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுகிறது நான் இருமுறை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் திஸ் இஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.